நம்முடைய பொன்னான திருவடி திருப்பாத கமத்திற்கு என்னதான் அரசர் குலம் கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்தாலும் கணவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனைவியாக தன்னுடைய சொந்த நாயகி சொக்கக்கண்ணி கோடான கோடி வணக்கம். சொக்கக்கண்ணி என் பாதத்தை எப்படி இருக்கணும்? பாதம் வந்த தேவையை என்னங்க என்னமோ தெரியல வர வர கணவரை விட்டு பிரிவதுக்கே எனக்கு மனசு வர மாதிரி. ஒரு நொடி கூட பிரிஞ்சாலும் கணவர் இல்லாத வாழ்க்கை வாழவே கூடாது. ஒரு கணம் கூட உன்னை விட்டு பிரிக்கூடாது மாமா. புருஷன் பக்கத்துல இருக்கும்போது பொன்னாடி அப்படித்தான் பேசுறது. ஏண்டா போயிட்டு சாணத்தனம் போனான்றது மாமா. நீ என்ன எனக்கு ரொம்ப உசுறு மாமா. ஆமா ஆமா பாதி ஆமலிங்க இப்படிதான் ஏமான்னு கிடக்கும். உன் மேல எவ்வளவு கவனம் வச்சிருக்கன்னு தெரியுமா? நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மாமா. எவ்வளவு நேரம் புரிஞ்சுக்கிடுவாங்க பாக்குறப்ப நீ ஆமலிங்கன்னு. எவ்வளவு நேரம் யாரும் கொஞ்சம் காணும் இப்ப என்ன வந்து தொந்தரவு. என்னதான் கனவுக்கு தெரியாம 1000 தப்பு செய்யலாம். என்ன பொறுத்த வரையிலும் சொல்லல எங்களுக்கு தெரிய போதா இருப்பாங்க. கணவர் வந்துட்டா கட்டுப்பாடோட வாழணும். ஆனா ஒண்ணு ஆம்பளையானுக்கு துரோகம் மாட்ட பொம்மநாட்டி யாரும் விளங்குறது இல்ல. ஐயோ மாமா அப்படியெல்லாம் நான் நினைப்பேனா? கல்லானாலும் கலவான் புல்லானாலும் இரு மாமா. உக்கானுக்கு சக்காத்தி கண்ணு பூரா நம்ப மேலே புரித முன்னாடி இப்படி சந்தோஷமா உண்மையை சுத்தி நீயே போட்டுக்கா. ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு காக கண்ணு கொட்டி கண்ணு மலடி கண்ணு கருமூதி கண்ணு எல்லா கண்ணும் போடணும்னா உன் பாவாடை சந்து போட்டுக்கா. நான் போய் போடுவானா சாமி எல்லாம் நான் ஆசமா இப்படி போயிடணும். அப்படி படி படி யாரு நாசமா போறது பாக்குறவங்களாமா? உங்களே சொல்லல கண்டிஸ்டி அப்படி கணவருக்கு புருஷ முன்னாடி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி கண்ணு பட்டிருக்கோம். நான் போய் அப்படி போய் சொல்லுவேன். உங்களே போயிட்டு எங்களுக்கு நான் அந்த மாதிரி போக மாட்டேன் இல்லையம்மா. என் பாதத்தை படி அப்படின்னா அப்படி என்றுமே நீ சிறப்பட்டு வாழ என்று கணவனுடைய ஆசீர்வாதம் என்னை உள்ளங்கையிலே வச்சு 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 தாங்குறாரு. ஆமா நான் எப்படிக்கணும்? கணவருக்கு இது கூட செய்யலன்னா அவர் பொம்னாட்டி பிறந்து என்ன பண்ணணும் தான். இருந்தாலும் ஆசை மனைவி ஒரு சிறிய வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பொண்டாட்டினா புருஷன்கிட்ட கேட்டுதான் ஆகணும். கேட்கற விதத்துல கேட்டா மனைவி கோபம் வேற மாதிரி கேட்டா அது வேற மாதிரியே நான் கேட்டுட்டேன்ட்டு உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? கேட்கற விதத்துல கேளு. அப்படியா? நான் ஏற்கனவே கோபத்துல தாங்க சுவாமி. இருந்தாலும் எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? இவங்க நினைக்கலாம் ஏன்னா இப்படியெல்லாம் பேசுறாங்க இப்படியெல்லாம் செய்யறாங்கன்ட்டு. என்னதான் கணவர் அப்படி இப்படி தப்பானவர் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டா. நான் எப்படி உனக்கிட்ட தப்பானோ அவன் சொல்லிட்டு யாருமே தப்பானோன்ட்டு இல்லைங்க. அவர் மனசுன்னு நினைச்சுப்பாங்க. நினைக்காதுக்கு முன்னே சொல்லி நம்ம முன்னாடி முந்திக்கிறது. அப்படி இல்லறம் என்றால் நினைக்கலன்ட்டு யாரு தெரியுமா? அப்படியே உள்ள அப்படியே கோயில் கட்டி வச்சுக்கிற கணவர் 7 கடலுக்கு அதிபதி இவரு. பேசலாம் விட்டுட்டு போயிட்டான்னு தனியா கிடக்குறோம் உக்காந்து சாமி. தேவ பூச்சிகள் இருக்கிறார்கள் தேவர்கள் அவர்களை பதம் செய்ய வேண்டும். அதனால உன்னிடம் விடை பெற்று செல்லலாம் என்று உன்னை அழைச்சேன்.
சுவாமி எதனால என்ன ஏய், காரணம்? என் தம்பிமார் இருவரை கொன்று விட்டார்கள். அந்த கொன்ற பாவிகளை விட மாட்டேன். நான் அப்பயே நினைச்சேன், இவ்வளோ நாளும் நல்லா தான் இருந்தாரு, எதனா செய்தி சாப்பாடு நல்லா தின்னு போட்டு ஜண்டத்துக்கு வீட்டுல தான் இருந்தாரு. ஆமா, தின்போட்டு நீங்க பேச்சு பார்த்தா ஏதோ எங்க வீட்டுக்கார மனசை கழிச்சு வச்சுக்கிறீங்க. பெரியம்மா நீ தானே கழிச்சு வச்ச, நீ வாய் பேசும்போதே தெரியுது. நல்லா அந்த மனுஷன் யாரோ சொல்வார் பேச்சு கேட்டுன்னு திடீர்னு பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. நாம ஒரு படம் என் தம்பியை கொண்டவங்களை ஒரு பதம் விட மாட்டேன். விட கூட நான் பரப்பணும். திடீர்னு அந்த ஞாபகம் வந்துச்சா? சுவாமி நீங்க போவதா இருந்தாலும் வேண்டாம். சாமி காசெல்லாம் கோத்தனேன் வர பாவம். அடிங்க தம்பிமார் மாண்டால் மாலட்டும். வேண்டாம் என்னுடைய வார்த்தை கேளுங்கள். பாரு, தம்பிமார் செத்த என்ன சாவட்டும், நீ யாரும் போய் என்ன பண்ணாத வேணாம். யாரு கேளுங்க, அவங்க போனா அவங்களுக்கு வர பாகமும் நம்மளுக்கு வர போகுது. அவங்க செத்த எனக்கு ஆமுடைய உயிரோட இருக்கிறானா எனக்கு அது போதும் சாமி. அதனால வேண்டாம் என்னுடைய போவேணா, தம்பிமார் சத்தா சாப்பிட்டோம். பாரு எல்லாம் ஆம்பளைங்களை கிட்டே போறா பாரு. அப்படி ஆடணும். ஏன்னா மாடு எப்படி ஆடி போச்சா கோல் எடுத்ததோ அதான். அடிங்க மாமா, அவன் மகனை கூட்டுக்கிட்டு போயிருப்பாரா? ஐயோ சாமி, வார்த்தை கேட்காமல் போனதை உண்டானால் செத்து போயிடுவோம். சாவறத பத்திலாம் எனக்கு முக்கியம் இல்ல. என் தம்பிமார்களை கொண்டவளை நான் விட மாட்டேன். அந்த தோறு தோறு பக்கம் போனாலே பயமாக்குது. மானானு பிறந்தவள நீதான் விடை குடு வெற்றி எனது. பொண்டாட்டி இருங்க, பொண்டாட்டி ஏதாவது சொன்னா இந்த ஒரு வாரத்திலாவது பொண்டாட்டி வார்த்தை கேளுங்க சுவாமி. சொல்லு சுவாமி, ஏன்னா பொண்டாட்டி வார்த்தையும் கேட்கணும். ஏன்னா நல்ல வார்த்தை சொல்லும். பாரு, இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க பாரு. டீ எங்காம குடுக்கலையான்னு பேசிக்கிறீங்களா? ஆமா, நீங்க தானே கத்துறீங்க உக்காந்து. நீங்க போறேன் ஒரு அடி அடி வாங்கிட்டீங்கன்னா 2 டீ. ஏன்
ஏங்க நீங்க போறேன்னு சொல்றீங்களே எப்பேற்பட்ட இடத்துக்கு போறீங்க தெரியுமா? எப்பேற்பட்ட இடத்துக்கு? நீங்க சொல்ற ஆள் யார் தெரியுமா? யாரு? ஏங்க அந்த தேவாரே